தாத்தா போய் அஜயை கூட்டிட்டு வாங்க தாத்தா. அவன் இங்கேயே இருக்கட்டும். மாமி அவன் என் கூட தான் விளையாடுவான். நாங்க 2 பேரும் ஒன்னா தான் சாப்பிடுவோம். அவங்க வீட்டுக்கு போறப்ப அஜய் நான் வரமாட்டேன்னு தான் சொன்னான். அதான் சண்டை போட்டு இழுத்துட்டு போனாங்கல்ல. அமிர்தா எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க நீயே? அம்மா எதுக்குமா சின்ன பிள்ளைய போட்டு மிரட்டிட்டு இருக்க? ஆண்டி அம்மா அவன் பையனை கூட்டிட்டு போயிட்டா. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. என்னமா பண்றது? நம்மளும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் இங்கேயே இருக்கட்டும்ட்டு. அவளும் கேட்க மாட்டேங்கிறா. இப்பதான் அஜய் போனதுக்கு அப்புறம் அழுதுகிட்டே இருக்கா. என்னத்த சொல்லி சமாளிக்கணும்னு தெரியல எனக்கு. அவங்க அப்பாவும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டாரு. இவ கேட்கவே மாட்டேங்கிறா. அமிர்தா குட்டி, அஜய் பாக்கணுமா நீங்க? ஆமா சித்தப்பா. ஏன் நாளைக்கு காலையில போய் பாத்துக்கலாம் சரியா? இப்பெல்லாம் அழுவ கூடாது. அப்பா சொல்லுப்பா. எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா. தங்கச்சி பாண்டியம்மா அவங்க கிட்ட ரொம்ப கராரா பேசினாலாமே. தங்கச்சிக்கு வேற என்ன பிரச்சனை? சொத்தை எப்படியாவது அவ பேருக்கு எழுதி கொடுக்கணுமா? அப்பா அது சொல்ற மாதிரி இப்போதைக்கு சொத்தை பிரிக்கிற வேலையே வச்சுக்காதீங்க. அவ என்னடா பண்றது? உங்க அக்கா கேக்குறாளே. அக்காக்கு நீங்க எவ்வளவு செஞ்சாலும் அம்மா பொருளா கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் பத்தாது. சொத்தை பிரிச்சதா இருந்தாலும் சொத்தை பிரிக்கிறதா இருந்தா இன்னும் ஒரு 4-5 வருஷம் ஆகட்டும்பா. இப்போதைக்கு சொத்தை பிரிக்கிறத பத்தி எந்த முடிவு எடுக்காதீங்க. என்னடா இப்படி பேசுற? ஆமாப்பா, தம்பி சொல்றதும் கரெக்ட் தான். டேய் பாண்டி, இப்போதைக்கு பிரிக்கிறதா இருந்தா பெரிய பிரச்சனை தான் வரும். அம்மாவும் தங்கச்சி வீட்டுல தான் இருக்கு. அங்க இருந்து இங்க வரவும் மாட்டேங்குது. போய் தான் அவங்கள கூப்பிடணும் வாங்கன்னு வீட்டுக்கு. ஆமா உன் மாமியார் வீட்டை விட்டு போனா வெத்தலை பத்த வச்சு நம்ம அழைக்கணுமாக்கும். அதுக்கு இல்ல மாமா, பாண்டியம்மா வான்னு கூப்பிடவும் போயிட்டாங்க. அதான் அத்தையை சமாதானப்படுத்தி வாங்கன்னு கூப்பிடணும். போய் வாங்கன்னு கூப்பிடுறது உன்ற மாமியார் போறவளுக்கு தெரியாது அவ புருஷன் வீட்டுக்கு தான் போறான்ட்டு. உதைக்கல பிரச்சனைக்கு புருஷன் வீட்டுக்கு தான் போறான்ட்டு பாண்டியம்மாக்கு தெரியுமா அத்தைக்கு தான் தெரியுமா? வேற வழி இல்லைன்னு நாங்க போயிருப்பாங்க. நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கலாமா? போய் கூப்பிடறதா இருந்தாலும் அத்தை வீண் வம்பு சண்டை தான் இழுப்பா. எதுக்கு பிரச்சனை சொல்லு பாப்போம். இத்தனைக்கும் கல்யாணத்துக்கு இந்த முடிவு எடுக்க கூட அத்தை இன்னும் சம்மதிக்கவே இல்ல. குழந்தை மரத்துக்கு எப்பதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது? வயசு ஏறிட்டே போதுல. அதுக்கே மாமா அத்தை இழுக்கிறீங்க நீங்க. அதுக்காக நம்மளே சாதாரணமா கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? அத்தை கல்யாணத்துல இல்லைன்னா பெரிய சண்டையை உருவாக்கிடுவா. எனக்கு யாருமே வேணாம். அம்மாவா இருக்கட்டும் இல்ல அக்காவா இருக்கட்டும். உங்களுக்கே நான் காதலிக்கிற பொண்ணை பிடிக்கலன்னு தான் சொல்றாங்க. இப்ப நீங்க திரும்பவும் அம்மா ஒண்ணுங்கிறீங்க அக்கா ஒண்ணுங்கிறீங்க. 2 பேரும் வேணாம். நீங்க அண்ணி அண்ணே 3 பேர் வந்தா போதும். அப்பா தம்பி சொல்றதும் கரெக்ட் தான். இப்போதைக்கு நம்மளா முடிவெடுத்து அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்போம். என்ன விஷயமா இருந்தாலும் தங்கச்சிக்கு உங்க அம்மாக்கு தெரிய வேணாமா? தங்கச்சி அஜயை கூட்டிட்டு போகும்போதே பிரிக்கிறதா இருந்தாலும் இல்ல எந்த விஷயமா இருந்தாலும் கிட்ட சொல்லி அனுப்புங்கன்ட்டு வீராப்பா சண்டையை போட்டு போறா. அவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சா என்னடா ஆகுறது? புஷ்பா நீ என்னமா நினைக்கிற இந்த விஷயத்துல? நான் என்ன சொல்றது இருக்கு? நீங்க முடிவு பண்ணா அது சரியா தான் இருக்கும். ஆமா, நீ அப்படியே அம்மாக்கும் தங்கச்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ. எல்லாம் எவ்வளவு கேவலமா பேசினாங்க அவங்க. என்னதான் கேவலமா பேசிட்டுங்க. மாமியார் வீட்டுல பெரியவங்க. கல்யாணத்துக்கு அத்தை கூட இருக்கணும். என்ன நீங்களே இப்படி பேசுறீங்க? உங்க நல்லதுக்கு தான் நானே எடுத்து சொல்றேன். பின்னாடி பெரிய பிரச்சனையா வரதுக்கு ரெண்டா வராம அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டா. எனவே உங்க அக்கா பாண்டியம்மா என்ன வீட்டுக்கு வந்து என்னாலதான் இப்படி ஆயிடுச்சு. அதாவது என்னங்க நான் வீட்டை விட்டு எங்க அம்மாவை என்ன அனுப்பி விட்டீங்க. பேச்சுதான் அந்த வீட்டுல அவங்க எல்லாருமே கேட்கறாங்கன்னு இன்னும் 2 சொல்லிட்டு போயிட்டா. நீங்க சொல்ற மாதிரி அத்தையும் பாண்டியம்மாவும் கல்யாணத்துக்கு வர வேணாம்னு சொன்னா என்னதான் இழுப்பாங்க 2 பேரும். அதுக்குதான் சொல்றேன். உங்க என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க. நீ எது கேக்குற? நீ பாண்டி நீ சும்மா நினைக்காதடா. அம்மா சொல்ற மாதிரி தங்கச்சியும் ஆத்தாக்காரியும் கில்லாடிகளா தான் இருக்காங்க. ஆத்தாக்காரியா போய் தங்கச்சிக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாப்புல இருக்கு. அப்பா வீட்டுல அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்ட்டு. சாயந்தரம் கூட அம்மா தான் வீட்டுல இருக்காங்களே, அம்மாவும் நானும் அங்க இருக்கோல செலவுக்கு பணத்தை கொடுங்கன்னு கேக்குறா அவன் தங்கச்சி. என்னன்னு சொல்றது? தங்கச்சி அவன் புருஷன் வீட்டுல இருக்கா. போற வீட்டுல புருஷன் செலவு பண்ணுவாங்க, நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கணுமா? எல்லாத்துக்குமே நம்மள காரணம் காட்டினா நம்ம என்னடா செய்யறது? அப்பவே தெரியும்பா. அக்கா மாமா கூட எல்லாம் பேசாம இல்ல 2 பேரும் பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. கிட்ட 2 பேர் பேசாத மாதிரி நடிப்பு காமிச்சிருக்காங்க. நம்மளும் அதை சொல்றதை அப்படியே முழுசா நம்பிட்டோம். நீ சொல்ற மாதிரிதான் எனக்கு இப்ப புரியுது. என்னதான் பண்றது? பாண்டி சொத்தை பிரிக்கிறதா இருந்தாலும் இல்ல உன் தம்பிக்கு கல்யாணம் ஆகிறதா இருந்தாலும் யாருக்கும் எந்தவித மனக்கசப்பும் வராம நல்ல முடிவா எடுக்கணும். நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அவங்க 2 பேர் குறை சொல்லதான் செய்வாங்க. என்னதான்டா பண்றது? புஷ்பா சொல்ற மாதிரி நீங்க நேரா அம்மா கிட்ட போய் அம்மா கிட்ட பேசி அவங்கள கையோட கூட்டிட்டு வந்துருங்க. ஏய் என்னடா சொல்ற? அந்த உன் தங்கச்சி பேசின சொல்லால அதுல இருந்து என்னால வெளியே வர முடியல. அப்படி என்ன சொன்னா? சொல்லுங்கப்பா, தங்கச்சி என்ன பேசுனா? ஒன்னும் பேசலடா. என்ன அம்மா போய் கூட்டிட்டு வாங்க. காத்தால எந்திரிச்சு அம்மா போய் கூட்டிட்டு வரீங்க. என்னப்பா புரியுதுல? என்னமோ நீ சொல்ற. தங்கச்சி வீட்டுக்கு போய் உங்க அம்மா கூப்பிட்டாலும் அம்மா பின்னாடியே வந்துருவா பாரு. ஏடா நீ இப்படி இருக்க? என்னன்னு தெரியாதுப்பா. தலை யாருக்கு எந்த சண்டையும் வேணாம். தலை போய் அம்மா கூட்டிட்டு வரீங்க. ஆமா சரி, நான் போய் படுக்கிறேன். நீ சொல்லிட்ட. சொல்றதை கேட்கல நீ விட்டுருவியாக்கும். சரி காத்தால போய் பாக்கல உங்க அம்மாவை. என்னம்மா என்ன அழுதுட்டு இருக்கீங்க? தாத்தா அப்படியே அஜய் கூட்டிட்டு வந்துருங்க தாத்தா. உங்க அத்தை அஜயெல்லாம் விட மாட்டாமா? நாளைக்கு இப்படிதான் அஜய் நேரத்துல அழுதுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் போக போக சரியாயிரும். சரிம்மா. அப்பா சொல்லுடா. நாளைக்கு அம்மா கூட்டிட்டு வந்து திருப்பி பிரச்சனை பண்ணாங்கன்னா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. என்னடா நீ இப்படி சொல்ற? அப்புறம் திரும்ப திரும்ப அம்மா கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்றதுக்கா? என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்குது. உங்க அண்ணன் சொல்றது நல்லதுக்காக தான் இருக்கும். என்ன நல்லதுக்கு இருக்கு? வாழ்க்கைக்குன்னு ஏதாவது அம்மா நல்லது பண்ணிருக்கா? என்னடா அப்படி சொல்ற? ஆமாப்பா, நான் லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். எல்லாருமே ஓகே சொல்றீங்க. ஆனா அம்மாவும் அக்கா வந்து தடையா இருக்காங்க. உங்க அம்மா மட்டும் தான் கூட்டிட்டு வர போறேன். அம்மா மட்டும் கூட்டிட்டு வந்தா நான் திரும்ப மாறிடுமா? எப்பவும் போலதானே இருக்கும். அதனால நீங்க அம்மா எல்லாம் கூப்பிட வேணாம். தம்பி இப்பெல்லாம் பேசாதீங்க. அவங்க உங்க பெத்த அம்மா. நீங்க வர வேணாம்னு பண்றீங்க. நீங்க இங்க இருந்தாலே சண்டை தானே வருது. அது உனக்கு தெரிஞ்சா சரி. உங்க அண்ணன் போய் கூட்டிட்டு வர சொல்றானே, உன் பேச்சை கேட்பேனா உன் பேச்சை கேட்பேனா? நீங்க உங்க பெரிய பிள்ளை பேச்சை கேட்டு போய் கூட்டிட்டு வாங்க. இப்ப யாருமே நீ புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நீ அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது. பெரிய பிரளயமே உருவா போகுது பாருங்க. அப்புறம் நீங்களே நினைப்பீங்க அம்மா ஏன் இங்க வந்தாங்கன்ட்டு. என்னமோ பண்ணுங்க.
என்னம்மா இவன் இப்படி பேசுறான்? அவருக்கு சூழ்நிலை அவர் எடுத்து சொல்றாரு. உங்க பையன் அவங்க அம்மா போய் கூட்டிட்டு வாங்குறாரு. யார் பேச்சுதான் கேக்குறது? மனசுக்கு என்ன தோணுதோ அதுபடியே செய்யுங்க மாமா. அத்தை போய் கூப்பிடுன்னு தோணுச்சா கூப்பிடுங்க. ஏமா வம்பு? பெரிய மாமி அவன் சொல்றத கேட்கலன்னா இங்கிட்டதான் சண்டைக்கு வருவான். அவன் சொல்ற மாதிரியே போய் கூட்டிட்டு வந்துறேன். சரி மாமா. அப்புறம் விஷயம் எல்லாம் சொல்லாம இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. புள்ளி என்ன அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. என்னதுமா? ஒண்ணு இல்லத்தா. தாத்தா என்னமோ சொல்றாங்க. அது ஒண்ணு இல்ல. சரிம்மா நீ போய் படுப்போ. அப்பா சீக்கிரம் தூங்க வைமா, காலை ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல. சரிங்க மாமா, நீங்களும் போய் படுங்க போங்க. சரிம்மா. அமிர்தா குட்டி தாத்தா. அழுக்காம போய் படுக்கணும் சரியா? லீவ் அப்ப அஜய் போய் நேர்ல பாத்துக்கலாம். சரிங்க தாத்தா. இப்ப போய் தூங்குங்க. வீட்டுல போய் பார்த்தாதானே தெரிய போகுது. பார்த்தோன்னே பெரிய பணக்காயிருவா. நாளைக்கு காலைல வீட்டுக்கு போனா வருவாளா என்னன்னு தெரியல. பாப்போம். ஏய் நில்லுடி. சொல்லுங்க. என்ன வாங்க போன்னு பேசுற? எனக்கு எப்படி பேசுறது? நீங்க தானே என் கூட சண்டை போட்டு பேச மாட்டேன்னு சொன்னீங்க. திரும்ப நீங்க வந்து பேசுறீங்க. இப்ப நான் உங்ககிட்ட இருந்து பேசாம வேற யார் பேச போறா? காலேஜ் கிளம்பிட்டேன். இப்ப என்ன விஷயத்தை கூப்பிட்டீங்க சொல்லுங்க. நான் காலேஜ் போறப்ப உங்க அப்பாக்கு மட்டும் சொல்லிட்டு போறது, என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டியா? இன்னும் எப்ப காலேஜுக்கு போனாலும் என்கிட்ட தானே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு போவ. இப்ப என்ன உங்க அப்பா சொல்லிட்டு போறது? என்ன உங்களுக்கு ஏன் காலையில இருந்துச்சு வம்பளுக்குறீங்க? என் முகத்தை பார்த்து பேசுடி. முடியாது. உடம்பு ஃபுல்லா கொழுப்பு உனக்கு. அப்பா உனக்கு முழுசா சப்போர்ட்டா இருக்கார்ல, அந்த திமிரா தான் பேசிட்டு இருக்க நீங்க. அப்படியே வச்சுக்கோங்க. காலேஜுக்கு போறப்ப சுடிதாரனே போட்டு போவ. இப்ப என்ன புடவை கட்டிட்டு போற? என்ன கேள்வி இதெல்லாம்? ஏய் எதுக்கு இதை போட்டு போற? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புடவை கட்டிட்டு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புடவை கட்டிட்டு சொன்னாங்களா? என்கிட்ட போய் சொல்றியா நீ? ஏன் உங்ககிட்ட போய் சொல்லணும்? இப்ப வர வர ஓவரா போய் சொல்ல ஆரம்பிச்சியே. எங்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். காலேஜுக்கு தான் போறேன். இல்ல வேற என்ன சொல்றது? ரெஜிஸ்டர் ஆபீஸ் தானே போற. அப்பா நீங்க எப்போ வந்தீங்க? இல்ல எங்க வெளியே போயிருந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். அப்படியா? சரிங்க. சாப்பாடு எடுத்துக்கிட்டீங்களா? வாங்க சாப்பிடுங்க. நம்ம பொண்ணுகிட்ட நீ இப்படிதான் பேசுவியா? என்னங்க பேசுனேன்? பேசுனது எல்லாத்தையும் நான் காதுல வாங்கிட்டேன். என்னது? காலேஜ் படிக்கிற பிள்ளைகிட்ட போய் நீ ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறியான்னு கேக்குற. அது மட்டும் இல்லாம என்ன புடவை கட்டிருக்கேன்னு வேற கேக்குற. பொண்ணுதான் இல்ல விளக்கமா சொல்லிட்டால. ஃப்ரெண்ட்ஸ் புடவை கட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. நான் காலேஜுக்கு தான் போறேன்னு எல்லாம் விளக்கமா சொன்னாலா இல்லையா? அதுக்கு இந்த தேவையில்லாத கேள்விலாம் நீ கேக்குற. அது இல்ல, உங்க பொண்ணு இப்ப வர வர பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. நான் அப்பெல்லாம் பொய் சொல்லலப்பா. அம்மா தான் எனக்கு மனக்கா கேள்வி கேக்குறாங்க. இதுல இருந்து அம்மா இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க என்கிட்ட. என்னம்மா தப்பு பண்ண அப்படி? எதுக்கு அழுகுற? அம்மா இப்பெல்லாம் கேள்வி கேட்டா அழுகாம என்னப்பா பண்ண முடியும்? ஏன்னா நம்பிக்கை உங்களுக்கு இருந்தது கூட அம்மாக்கு சுத்தமா இல்லையேப்பா. இப்படி அவங்க பேசுறாங்க. பாத்தியாடி நம்ம பொண்ணு என்ன பேசுதுன்ட்டு? ஏன்னா நீ இப்படி இருக்கியோ தெரியல. விஜயா நீ பண்றதெல்லாம் சரியே இல்ல. நம்ம பொண்ணு மேல நமக்கு தான் நம்பிக்கை வரணும். அதை விட்டுட்டு நம்பிக்கை இல்லாத தரமா இப்படியா பேசுவ? யாரு நம்ம பொண்ணு எப்படி அழுகுறான்ட்டு? உங்க பொண்ணு அப்படியே நீலக்கண்ணி வடிக்கிறா. ஆய் மூடு. நீலக்கண்ணி வடிக்கிறா? உன்னை அப்படி பேசினா நீ சும்மா விட்டுருவியா? நானும் அவளும் ஒண்ணாங்க. ஏன்னா உங்ககிட்ட அவள மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்கேனா? ஆமா நீ என்ன பொய் சொல்லிட்டு இருக்க? என்னங்க பொய் சொல்லிட்டு இருக்கேன்? பொய் சொல்லிட்டு கடை வீட்டுக்கு போய் புடவை எல்லாம் எடுத்துட்டு வர. அது மட்டும் என்னமா? நான் பண்றதும் அவ பண்றதும் ஒண்ணாங்க. இதான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இதான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. காலேஜ் போன நம்ம பொண்ணுகிட்ட காலேஜுக்கு போகும்போது பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா, படிமா அப்படின்னு நல்ல முறையா எடுத்து சொல்லுவியா? விட்டுட்டு உன் மனசுல தோன்றதெல்லாம் நம்ம பொண்ணுகிட்ட நீ கேட்டினா அவளுக்கு மனசு எப்படி இருக்கும்? அழிக்கும்ல. நேத்தே சொன்ன மாதிரிதான் நமக்கு அவ ஒரே பொண்ணு. சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம். என்ன புரியுதா? விட்டுட்டு அவளை ஏதாவது பழி பொண்ணு நினைச்சு அந்த மேனுக்கு ஏதாவது பேசிட்டு இருந்த அப்புறம் பார்த்துட்டு நானும் சும்மா இருக்க பாரு. பாத்துக்கோ. நம்ம பொண்ணை பத்தி உனக்கு தெரியாது. நான் கூட ரொம்ப வீட்டுல இருக்கிறது இல்ல. நீ தானே ஃபுல்லா அவ கூட இருக்க. தெரியாது நம்ம பொண்ணை பத்தி. அவளை மட்டும் தன்ற மாதிரி பேசுற கீதா. அப்பா நீ புரிஞ்சுக்கலாம் கூட அம்மா என்னை புரிஞ்சுக்காம போயிட்டாங்களப்பா. அப்பா இப்படி நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் அவ்வளவு அடி அடிச்சாங்க. வேற ஒரு பொண்ணா இருந்தா இந்த வீட்டை விட்டு எப்பயோ போயிருப்பா. நானா இருக்க கண்டு உங்களை விட்டு எங்கேயும் போகாம நான் இங்கேயே இருக்கேன்லப்பா. அதான் இப்ப வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே ஓடணும்னு நினைக்கிறியே. அதான் இப்படி டிக்டாப்பா ட்ரெஸ் போட்டு அலையிற. ஏ விஜயா. என்னங்க? அப்பா ஏன்பா அம்மா அடிக்கிறீங்க? பாத்தியில உன்னை அடிக்கவும் நம்ம பொண்ணு என்னைய கேள்வி கேட்க வந்துட்டா. நம்ம பொண்ணு நம்ம மேல வச்சிருக்க பாசம் புரியுதுல. விட்டுட்டு கண்ட மேனிக்கு அவளை திட்டிட்டு பேசிட்டு இருக்கா. ஏன் முன்னாடி எனக்கு கோவம் வராதா? அம்மா உங்களுக்கு கோவம் வராது பாருங்க. நான் ஏதாவது பண்ணா உங்களுக்கு கோவம் வரும். உங்க ஆசை பொண்ணு தானே, அதனால அப்படிதான் பேசுவீங்க நீங்க. ஏன்பா இப்படி பேசுறாங்க? உங்க அம்மா அடிக்கிறது தப்பே கிடையாது. இந்த அடி அடிச்சா கூட உங்க அம்மா வாத்தா வீட்டுக்கு ஓடி போயிருவா. ஆமா அம்மா மட்டும் உயிரோட இருந்தாங்கன்னா நீங்க அடிச்சு நான் எங்க இருக்கேன்? மறுக்கையோட நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பேன். புரியுதுல. நான் அடிச்ச கையோட உங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பேன்னு சொல்றியே. அப்ப கீதா நம்ம பெத்த பொண்ணு தானே. நம்ம பொண்ணை பத்தி நீ இல்லாத போலதான் போய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நம்ம பொண்ணு என்ன நினைக்கும் சொல்லு? வீட்டுல இருக்கவே வேணாம், எங்கேயாவது வெளியே போயிலாம் நினைக்காது. போக மாட்டேன். அதுல வாங்கினீல. சி ஏன் தான் நீ இப்படி இருக்கியோ தெரியல. பொண்ணு மேல நமக்கு தான் நம்பிக்கை இருக்கணும். விட்டுட்டு கண்ட மேனிக்கு இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்காத. ஆமா இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல நம்ம பொண்ணை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன நீங்க உன்னை சும்மா விட மாட்டேன். அப்படியே சமாதி ஆக்கிடுவேன் பாத்துக்கோ. போடி உள்ளார. போற நேரத்துல நம்ம பொண்ண வார்த்தையால கொண்டுட்டு. ஆமாங்க எல்லாம் என்ன சொல்ல வந்துருங்க. நீங்க மேலதான் எல்லாம் தப்பு. நான் தான் எல்லாம் பண்ணிட்டேன் பாருங்க. ஏதாச்சும் உங்க பொண்ணாச்சு என்னமோ பண்ணிக்கோங்க. எனக்கு முதல்ல சாப்பாடு எடுத்து வை. பெட்ல போய் படுத்து அப்படியே அழுது பொலராத. ஆமா நான் அப்படிதான் பண்ணுவேன். உங்களுக்கு சாப்பாடு வேணா நீங்க எடுத்து போட்டு சாப்பிடுங்க. உனக்கு கொழுப்பு தாண்டி. இந்த வாரம் இரு. மாடி கீதா. அப்பா ஏன்ப்பா அம்மா அடிச்சீங்க பாருங்க, அழுதுட்டே போறாங்க. நீ அப்படி நினைக்கிறமா? ஆனா உங்க அம்மா பத்தியா எப்படி பேசினாண்டு? விடுங்கப்பா, அம்மா நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. அம்மா நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. என்னம்மா இப்படி பேசுற? அப்புறம்
எல்லாருமே பெத்த பொண்ணு மேல ஆசை வச்சிருப்பாங்க, பாசம் வச்சிருப்பாங்க. அம்மாவும் அப்படிதான் என் மேல ரொம்ப பாசம் வச்சிட்டாங்க. இல்லம்மா, உன்னைய ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறியன்னு சொல்லி கேட்டால. கேட்டதுல என்னப்பா தப்பு இருக்கு? என்னம்மா இப்படி சொல்ற? ஒரு பொண்ணா ஆசையா நீ வளர்த்திருக்கீங்க நீங்க 2 பேரும். பொண்ணு நம்ம பேச்சு கேட்காம அவ சொல்ற பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்குவாங்க பயத்துலதான் அம்மா இந்த மாதிரி கோவத்துல பேசிருக்காங்க. மத்தபடி என்னம்மா அதுக்காக இப்படியா பேசுறது? அம்மா மேல கோவப்படாதீங்கப்பா. அவங்கள அம்மா சொன்னீங்களா அம்மாவை பார்த்து நீ உங்க அம்மா வீட்டுக்கு போடின்ட்டு. எங்க அம்மாச்சியோட இருந்தாங்கன்னா அம்மா நேரம் கிளம்பி போயிருப்பாங்க. அம்மாக்கு நம்ம 2 பேர் தானேப்பா. உங்களை விட்டு அம்மாக்கு வேற யாரு இருக்கா சொல்லுங்க பாப்போம். அதுக்கு இல்லம்மா, பிரச்சனையா இருந்தாலும் அம்மா நீங்க அடிச்சுக்க கூடாது. ரொம்ப தப்புப்பா. அம்மா உன்னை கண்ட மணிக்கு பேசியிருக்கா. நீ தானேப்பா பேசினாங்க. உங்க பெத்த பொண்ணு தானே பேசியிருக்காங்க. என்னப்பா இருக்கு? நான் எதுவும் நினைக்கல. எப்ப அப்படி பண்ணீங்க? அம்மாட்ட போய் முதல் சாரி கேளுங்கப்பா. நான் எப்படிமா அவகிட்ட போய் சாரி கேட்க முடியும்? அவ பண்ணதுதான் தப்பு. அம்மாவே தப்பு பண்ணியிருந்தாலும் சாரி கேட்டு அவங்க கிட்ட பேசுங்கப்பா. நீங்களும் பேசாம நானும் பேசாம இருந்தா அம்மா தனிமையா தான் ஃபீல் பண்ணுவாங்க. வேண்டாம்ப்பா, அம்மாவும் பாவம்ல. அம்மா கிட்ட போய் முதல் பேசுங்கப்பா. சரிம்மா. காதலுக்கு நீங்க சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டீங்க. ஆனா அம்மாக்கு ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்ல. அம்மாவும் போக போக எல்லாத்தையும் அவங்க மனசை மாத்திக்குவாங்க. அதனால நீங்க அம்மா கிட்ட சண்டையும் போட வேணாம். சரிம்மா. சரிப்பா, அம்மா கிட்ட போய் பேசுங்க. சரிம்மா. பார்த்து பத்திரமா காலேஜ் போயிட்டு வாமா. சரிப்பா. இப்படி அழுதுகிட்டே போகாதம்மா. சரிப்பா. சரிப்பா, இப்படி தானே போற நீ? போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாமா. சாரிம்மா, என்னை மன்னிச்சிடு. என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேணாம்ப்பா. அம்மா கிட்ட போய் கேளுங்க. சரிம்மா. வரேன்ப்பா. பார்த்து போயிட்டு வாமா. மாடி சின்ன பொண்ணு, அதோ வரேன்ட்ட. சொல்லுங்க. காலேஜ் தடபடலாம் இங்கிட்டு ஓடிட்டு இருக்க, அங்கிட்டு ஓடிட்டு இருக்க. என்ன விஷயம்? சாரி உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயமா? ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இன்னைக்கு வீட்டுக்கு வரேன் அப்படின்ட்டு. ஓ அப்படியா? நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இங்க வரேன் வீட்டுக்கு. வரலாம்ல? என்னம்மா இப்படி கேள்வி கேக்குற? முன்னமே சொன்ன மாதிரிதான் உங்களை வர சொல்லு. இதுல என்ன இருக்கு? நீங்க எதுவும் நினைச்சுக்க மாட்டீங்கல? என்னத திரும்ப இதே கேக்குற? நான் ஏற்கனவே சொல்லிட்டேல உங்களை வர சொல்லுன்னு. ஏமா இப்படி? சரிட்ட, மதிய சாப்பாடுக்கெல்லாம் வரேனாங்க. ஓ அப்படியா? என்ன செய்யலாம் எது செய்யலான்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். என்ன செய்யலாம்னு சொல்லு, நானும் கூட மாட உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேணாத்த. நீங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? நானே எல்லா வேலையும் பாத்துருவேன். ஒரு ஆளா இருந்துட்டு எல்லா வேலையும் நீயே செஞ்சிருவியாக்கும். எத்தோட நான் காய எரிஞ்சு கொடுத்தேன்னா சம்ம வேலை நீ பாத்துருவீல. ஒரு ஹெல்ப் பண்ண வேணாத்த. என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க, நல்லா சமைச்சு வச்சுறேன். என்னத்த என்கிட்ட கேட்டு இருக்க? என்ன பிடிக்குமோ உனக்கு தானே தெரியும். பிரியாணினா நல்லா சாப்பிடுவாங்க. பிரியாணியா? அதுக்காக மட்டன் சிக்கன் வாங்கிட்டு வரணுமா? அது இல்லங்க, அதெல்லாம் வேண்டாம். காளான் வாங்கிட்டு வாங்க. என்னமா இதெல்லாம் போட்டுட்டு இருக்க? மட்டன் சிக்கன் வாங்கிட்டு வந்து அவனும் வாங்கிட்டு வர போறான். செஞ்சிடலாம்ல? அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் ரொம்ப செலவாகும். கிட்ட இருக்க சிக்கனத்தை வச்சு நம்மளும் சிம்பிளா செஞ்சிடலாம். பரவாயில்லையே. என்னம்மா இப்படி சொல்றீங்க? மருமவா சிக்கனத்தை பத்தி பேசிட்டு இருக்கா. தடபடலாம் செலவு பண்ணுவா. இப்ப என் மருமவ பேச்சு கேட்டு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னத்த நீங்க பேசுறீங்க? அவங்க வர நேரத்துல காளான் பிரியாணி செஞ்சுட்டு நாளைக்கு அவங்க வரும்போது தடபடலாம் சிக்கன் மட்டும் செஞ்சிடலாம். என்னத்த மருமக ரொம்ப சிக்கனமா இருப்பான்னு சொன்னீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? ஏமா சொல்லிட்டேன். என்ற மருமலை இப்படி பேசுறதுன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே புரியுது என்ற மருமவ என்னைக்கு மாற போறதுலன்ட்டு. சரிம்மா. சரி அது இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரதுக்காக சமைக்கிறாள். ஜாமா தேவைப்படுதோ எல்லாமே அவளுக்கு வாங்கி கொடு. சரியா? சரிம்மா. அவன் பொண்ணாடி அதுங்காட்டி ஆளக்கானா? சொல்லுங்க. மதியம் ஃப்ரெண்ட்ஸ் வராங்களே, ஜாமா என்னன்னா வேணும் சொன்னா சின்ராசம் வாங்கி கொடுத்துருவாள். அப்படியாக்கா? எழுதி வச்சிருக்கேன், நான் லிஸ்ட் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. ஆமா, எழுதி வச்ச ஜாமா எல்லாத்தையுமே கரெக்டா வாங்கிட்டு வந்துருங்க. சரி சின்னப்புல. என்னம்மா திரும்பவும் சிரிக்கிறீங்க? இல்ல லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேனாலே கொஞ்சம் லிஸ்டா இருக்கா இல்ல பெரிய லிஸ்டா இருக்கான்னு தெரியல. என்கிட்ட சிரிப்பு வந்துருச்சு. அதான் வேற எதுவும் இல்ல. பேசுறது கேட்டு என்ற மவனுக்கே சிரிப்பு வந்துருச்சு. என்ன லிஸ்ட் கொண்டு வர போறோம்னு தெரியல. அப்போ எப்படி கொண்டு வரான்ட்டு லிஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். நாங்க இதுல ஜாமா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. சரியா போச்சு, நான் சொன்ன மாதிரிதான்.